நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பான் கார்டு உள்ளவர்களுக்கு மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது. இது செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கிறதாக தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருக்கிறது. அது என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்க வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படின்ற தகவல் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லுங்க. மேல வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் ஒரு முக்கிய அடையாள அட்டை இருக்கிறதுல ஒன்று இந்த பான் கார்டு. ஸோ பான் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விதியை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த பான் கார்டு என்கிறது பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி பர்த் சர்டிஃபிகேட்கான சான்றாகவும் புகைப்பட சான்றாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாம வருமான வரி செலுத்தும் இந்த பான் கார்டு ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிதி சார்ந்த விஷயங்களில் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு அடையாள அட்டையா இது விளங்கிட்டு இருக்கு. ஸோ இதனால தற்பொழுது பான் கார்டு இல்லாம யாருமே இருக்கிறது இல்லை. இன்கேஸ் பான் கார்டு இல்லாதவங்க கூட ஒரு 18 வயசு ஆயிடுச்சுன்னா பான் கார்டு விண்ணப்பம் செஞ்சு அவங்களும் ஈஸியா சீக்கிரமாவே பான் கார்டை வாங்கி பெற்றுக்கொள்வதற்கான வழிகள் இப்ப நிறையவே வந்திருக்குங்க. அது மட்டுமே இல்லாம ஒவ்வொருவரும் பான் கார்டு இருக்கிறவங்க ஆதார் அட்டையை இணைச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயம் இருந்தது. இது வருஷத்துக்கு ஒரு டைம் இருந்துட்ட கால அவகாசமும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே போல இந்த வருஷத்துல ஜூன் 30ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீங்க 1000 ரூபாய் பண்ணி தான் இணைச்சாகும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளையை விட்டாங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இதற்கு ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த காலம் கூட்டம் செப்டம்பர் முதல் இதற்கு ஒரு புதிய விதியை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பான் கார்டு ஆதார் கார்டு ஆகியவற்றை இணைக்காமல் உள்ளவர்களுக்கு ஒரு நற்செய்தி வெளியாகிருக்கு. அதாவது புதிய விதிகளின்படி நாம் இணைக்க வேண்டிய அவசியங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறாக பான் கார்டு விண்ணப்பம் செய்யும் பொழுதே ஆதார் அட்டையை ஆவணமாக வழங்கினால் நேரடி பான் கார்டும் ஆதார் கார்டும் இணைக்கப்பட்டுவிடும். இதனால் பான் கார்டு வாங்கிய பிறகு தனியே ஆதார் கார்டுடன் இணைக்க தேவையில்லை என மத்திய அரசு சார்பில் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இனிமே பான் கார்டு ஆதார் கார்டை இணைக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆதார் கார்டும் இணைக்கணும் என்ற அவசியமும் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. அவர்களுக்கு தானாகவே இணைச்சுதான் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா இதற்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க எல்லாமே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது 1/7/2017ஆம் தேதிக்கு பின்னாடி வந்து யாரெல்லாம் பான் கார்டு வாங்கியிருக்காங்களோ அவர்களுக்கு வந்து இணைக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்க மட்டும் தனியா கட்டாயமா இணைச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அனைவருக்குமே இது ஒரு மகிழ்ச்சியான தகவலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ யாரெல்லாம் ஆதார் கார்டு இணைக்காம பான் கார்டு ஆதார் கார்டு இணைக்காம இருக்காங்களோ அவங்கெல்லாம் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ வேணுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.